உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஒட்டுமொத்த உலகத்துக்கு பெரிய அளவு நெருக்கடி. எதுக்கு அப்டின்னா, ரஷ்யாவுக்கு எதையுமே ஏத்தாத. "டேய் எதையுமேன்னா எப்புட்றா?" அப்டின்னா, "எதையுமே ஏத்தாத. ஆனா நீங்க 2 பேர் மட்டும் டிரான்சிட்ல இருக்கீங்களேடா" அப்டின்னு கேட்டா, "அது அத்தியாவசிய பொருள்" அப்டின்ட்டாய்ங்க. அத்தியாவசிய பொருள்ல கனிமவளமும் இருக்கும். அவர்களுக்கு தேவைன்னா கர்ச்சீஃப் கூட இருக்கும். கேட்டா அண்ணன் அமெரிக்கா அப்படின்னு பந்தா விட்டுக்குவாய்ங்க. ஆனா, அத உலகம் சந்திச்சுச்சு, கடந்து வந்துச்சு. இந்தியா போன்ற நாடுகள் மிரட்டுச்சு. எங்களுக்கும் தான் அத்தியாவசியம். நாங்க மட்டும் அங்க இருந்து என்ன? தேவையில்லாததையா வாங்குறோம்? நாங்க வாங்குறது பூரா எங்களுக்கு அத்தியாவசியம் தான்ப்பா. தேவைன்னு இருந்தா அது அத்தியாவசியம் தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட இறங்கி வேலை செஞ்சோம். இவர்களும் என்னென்னமோ தடைகள்லாம் போட்டு பார்த்தார்கள். வைரத்துக்கு தடை, தங்கத்துக்கு தடை, ஆச்சாக்கு, பூச்சாக்குன்னு எல்லாத்துலயும் விதிவிலக்கு வாங்கிட்டு இந்தியா வீர நடை போட்டுச்சு. ஆனா, அது ரொம்ப சுலபமா நடக்கல. அமெரிக்கா கிட்ட நம்ம ஒட்டுமொத்த ராஜதந்திரத்தையும் காட்டி, பைடன் வாயிலருந்தே இந்தியாவோட தேவைக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சுட்டோம். ஆனா, இந்த ஐரோப்பியர்கள் அடிச்ச வாய்க்கு அளவே கிடையாது. 1 டசன் வாய் பேசியிருப்பாய்ங்க. ஆனா, இப்ப என்ன செய்ய போறார்கள்? காரணம் ஐரோப்பாவ அப்பயே நம்ம தெறிச்சு ஓட விட்டோம். இப்ப அதே வேலைய அமெரிக்கா பாக்குது. நம்மள காட்டிலும் கொஞ்சம் கொடூரமா பாக்குது. ஏன் அப்டின்னா, முந்தா நேத்து வரையும் ஜெலன்ஸ்கி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. "இங்க பாரு ரஷ்ய ஆயுதத்துல ஒரு இந்திய பாகம் இருக்கு" அப்படின்னு. ஏய்! அது ஏதாச்சும் டூவல் பர்ப்பஸா இருக்கும்யா. சிவிலியன் பயன்பாடு, ராணுவ பயன்பாடு. சிவிலியனுக்கு ஆர்டர் குடுத்துட்டு, ராணுவத்துக்கு பயன்படுத்தினா நாங்க என்ன பண்ண முடியும்? பக்கத்திலேயே உட்காந்து மானிட்டர் பண்ண முடியுமா? முதல்ல அதில இந்தியன் காம்போனன்ட்ஸ் இருக்குங்கிறியே, இதே மாரி ஓராயிரம் அமெரிக்க காம்போனன்ட்ஸே இருக்கு. அதுவும் ஐரோப்பாவுக்கு பில் அடிச்சா, ஐரோப்பாலேருந்து ரஷ்யாவுக்கு போகுது. அத தட்டிக்கலேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போனோம். இந்த மாரி கேலி கூத்துகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஜெலன்ஸ்கிக்கு அடுத்த அதிர்ச்சி. அமெரிக்க ஏஜென்சிகள் ஒரு செய்திய வெளியிடுது. அதாவது அமெரிக்காவோட சொத்துக்கள தொடர்ந்து ரஷ்ய சொத்துக்கள் பறிமுதல் போரோட ஆரம்ப கட்டத்தில சொல்றேன். இப்போ ரஷ்ய சொத்துக்கள்லாம் பறிமுதல், ரஷ்யாவோட அசட்ட ஃப்ரீஸ் பண்றோம். இந்த வேலைகள்லாம் நடக்கும்போது, இந்த பக்கம் புட்டின் என்ன செஞ்சாரு அப்டின்னா, அமெரிக்கர் கம்பெனிகள் ரஷ்யாக்குள்ள இருக்கல்லாம் ரஷ்ய அரசுக்கு சொந்தமான கம்பெனியா மாத்திருவோம் அப்டின்னு சொல்லி அறிவிச்சுருவோம்னாரு. ஆனா, உயர்மட்ட குழுல அது ரொம்ப தேவையில்லாத வேல. அப்புறம் ஊரு பூரா நம்ம கம்பெனிகளையும் குறி வைப்பாய்ங்க. வேண்டாம் அப்படின்னு சொன்னார்கள். இருந்தாலும் ரஷ்யாவுக்கு கோபம் அடங்கல. எப்படி விட்டுக் குடுக்க முடியும்? ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்ட்டு, அந்த காலங்கள்ல சில முக்கியமான கம்பெனிகள மட்டும், அதாவது ராணுவ பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய கம்பெனிகள். அது டூயல் யூஸ் பர்ப்பஸாவும் இருக்கும். அந்த மாரி சில விஷயங்கள மட்டும் செஞ்சார்கள். அதுல ஒரு கம்பெனிய இப்ப என்ன பண்றாய்ங்க அப்புட்ன்னா, ரஷ்யாவோட துருப்புக்களுக்கு உணவு சமைச்சு குடுக்குற அந்த ஆர்டர பிளேஸ் பண்ணி, "நீ டெலிவரியும் குடு" அப்படின்னு சொல்லி தயார் நிலைக்கு கொண்டு வரார்கள். இது முழுக்க முழுக்க எந்த காலகட்டம் நடக்குது அப்படிங்கிறது தான். ஆனா அந்த கம்பெனிய பொறுத்தவரையும் போய் கேட்டதுக்கு, அதாவது அஃபிஷியலா அவர்கள் இத பத்தி கமெண்ட் பண்ணல. அமெரிக்க கம்பெனி ரஷ்யாவுக்குள்ள இருக்கு. கமெண்ட் பண்ணல. அவர்கள் சார்ந்த ஆட்கள் பேசும்போது, "ஏய் கம்பெனில ரெய்டு நடத்தியிருக்காய்ங்க. ரஷ்ய தரப்பு. வேற ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்குள்ள எந்த டீலிங்கும் கிடையாது" அப்படின்ட்டார்கள். ஆனா, அந்த கம்பெனி மிக விரைவில் ரஷ்ய ராணுவத்தோட உணவு சப்ளை பட்டியல்ல வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள ஒரு செய்தி. இது வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது, அமெரிக்கா, ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு நல்ல உறவ மெயின்டெயின் பண்றாய்ங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவு ஒரு ஜிகிரி தோஸ்தா சுத்தக்கூடிய காலகட்டத்தில உட்கார்ந்திருக்கும்போது, இப்படி நடக்குது அப்புட்ன்னா, இதில 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு இது நெகட்டிவ்‌க்கு கொண்டு போய் இடத்திலே நிறுத்திரும் அப்படின்னும், இல்ல இது பாசிட்டிவ்‌க்கு கொண்டு போய் 100வது இடத்திலே நிறுத்திரும். ட்ரம்ப பொறுத்தவரை இந்த வேலைய ஸ்மூத்தா பார்றா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுப்பாரு அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நெலைம. அப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பா, உக்ரைன் என்ன மாரியான நிலைப்பாடு எடுக்கும்? என்ன எடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா எப்படி கமெண்ட் பண்ணுவார்கள் அப்படிங்கிறக்காக தான் ஒட்டுமொத்த உலகமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தவனோட ஒரு சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சா கூட குய்யோ முய்யோன்னு கத்துறவனுங்க இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள்? குறிப்பா ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் ஏதாச்சும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வளர்ன ஜோர்ல அடி விழுகவும் வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா, அமெரிக்காவ பொறுத்தவரையும் என்ன மாரியான அதிரடி நடவடிக்கைகளுக்கும் போவார்கள். அந்த அதிரடி நடவடிக்கையை எதிர்த்து யாராலும் சேலஞ்ச் பண்ண முடியாத மாரி தான் நகர்த்துவார்கள் காய. அந்த மாரி தான் ரஷ்ய அதிபர் புட்டினோட இந்த செயல்பாடு உலக அரங்குல மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்படுது. எவன் தடை போட்டானோ அவன்கிட்ட இருந்தே சப்ளைய வாங்கிட்டேன் பாத்தியா? அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாகியிருக்கு. சப்ளை ஆயிருச்சா அப்படின்னு கேட்டா, ஆயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? இவர்கள் எல்லாத்தையும் புள்ளிவிவரத்தோட சொல்லிட்டு தான் மறுவேல பார்ப்பார்கள். நன்றி, வணக்கம்.